வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணியை நடத்தி வருகிறார். அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த பேரணி எவ்வளவு தூரத்துக்கு நடைபெற இருக்கிறது? இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த பேரணி எதற்காக அப்படின்றத பார்க்கணும். சமீபத்தில் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம், இதற்கு எதிராகத்தான் தற்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த பெரிய பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. மிக குறைந்த காலகட்டத்தில் இந்த திருத்தமானது நடைபெறுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைய 3 முதல் 4 ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் மிக குறுகிய காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் இதனை நடத்த முடிவு செய்கிறது. இதனால் பல இடங்களில் வாக்காளர்கள் அவர்களது உரிமையை பெறாமல் போக முடியும். வாக்காளர் பட்டியல்களில் இருந்து பல பெயர்கள் நீக்கப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்வைத்துதான் தற்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தற்போது பேரணியை தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஈடுபட்டிருக்கிறார். அதில் பொதுமக்கள் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள், கட்சி தொண்டர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போதே முதல்ல சொன்ன ஒரு விஷயம், வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவில் ஒரு கட்டுப்பாடை, ஒரு விஷயத்தை அறிவித்தது. இதற்கான அதிகாரிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு மேற்கு வங்க அரசுக்கு அறிவுறுத்தி இருந்ததை நம்ம நினைவில் கொள்ளணும். அப்போதே இந்த SIRக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்த நிலையில தான் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து தற்போது மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த பேரணியை அந்த SIRக்கு எதிராக நடத்தி வருகிறார். இந்த கொல்கத்தாவில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பேரணியானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே அங்கு அந்த SIR கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கப்பட்டு விட்டது. வீடு வீடாக சென்று தற்போது விண்ணப்ப படிவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பூத் லெவல் அலுவலர்கள் என்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் நாளான இன்றே மம்தா பானர்ஜி தனது எதிர்ப்பை இந்த பேரணியின் மூலம் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.